முருகனின் ஒவ்வொரு ரூபமும் அவரது தனித்துவமான பண்புகளையும் செயல்களையும் வெளிப்படுத்துகிறது. இதோ முருகனின் 16 ரூபங்களின் தோற்றம் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் பற்றிய விரிவான விளக்கம். முருகனின் பல அம்சங்கள் ஸ்கந்த புராணம், சிவபுராணம் மற்றும் கந்த புராணம் போன்ற தமிழ் மற்றும் சமஸ்கிருத புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் பொது நலம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் தேவர்களின் படைத்தலைவனாக செயல்படுகிறார். அசுரர்களை அழித்து உலகத்திற்கு சமநிலையை வழங்கியவர். ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற்ற தெய்வமாக அவர் பல்வேறு ரூபங்களில் வழிபட்டார். முருகனின் 16 ரூபங்கள் அவரது தெய்வீக சக்திகளை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு ரூபமும் ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிக்கிறது. வேல் முருகன் ஞானத்தின் அடையாளம். மயில்வாகனன் ஆசைகள் மீது வெற்றி பெறுபவர். ஷண்முகன் 6 முகங்களுடன் அனைத்து திசைகளையும் கண்காணிப்பவர். குகன் அகத்தில் ஒளி வீசும் தெய்வம். தண்டாயுதபாணி துறவி அடிப்படையில் அமைதியும் அமைப்பும் கொண்டவர். சுப்பிரமணியர் இறைஞானத்தை வழங்குபவர். குமரன் இளமை சுறுசுறுப்பின் வடிவம். பாலமூர்த்தி குழந்தையின் வடிவில் அமைதியை வழங்குபவர். சேவல் கொடி முருகன் வீரத்தின் சின்னமாக விளங்குபவர். வள்ளி மணாளன் அன்பு துறவின் உருவமாக வள்ளியுடன் இணைந்தவர். தேவயானி மணாளன் தேவயானியுடன் குடும்ப வாழ்வின் அடையாளம். சேனாதிபதி தேவர்களின் படைத்தலைவன். அருமுகன் 6 முகங்களுடன் சகல சித்திகளையும் அளிப்பவர். பழனிவாசன் துறவியான பழனிமலையில் தவம் செய்தவர். சொம்மன் பக்தர்களுக்கு நெருக்கமான கடவுள். மால்முருகன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய வடிவம். 16 ரூபங்கள் உருவானதற்கான காரணங்கள். தமிழ் பக்தி இலக்கியங்களில் முருகன் பல்வேறு வடிவங்களில் போற்றப்படுகிறார். அருணகிரிநாதரின் திருப்புகழ் மற்றும் திருமுருகாற்றுப்படை போன்ற பாடல்களில் முருகனின் பல அம்சங்கள் விளக்கப்படுகின்றன. இவை முருகனை ஒரு முழுமையான தெய்வமாக உருவாக்க உதவின. 16 என்பது முழுமையையும் பூரணத்தையும் குறிக்கும் எண். இதன் அடிப்படையில் முருகன் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் பரிபூரணமாக நிறைவேற்றுபவராக விளங்குகிறார். ஒவ்வொரு ரூபமும் முருகனின் தெய்வீக தன்மைகளின் தனித்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பாக திகழ்கின்றது.